ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரித்தாவியன். இப்போது நம்ம வாழைப்பூ இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதை பீல் பண்ணி இதிலேருந்து வாழைப்பூ எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இது இருக்குது இல்லையா, இந்த நீட்டாக இருக்கிறதும் இதுவும் தனியாக எடுத்துடணும். ஏன்னா அது வந்து விஷத்தன்மை வாய்ந்தது, கசக்கவும் செய்யும். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் எடுத்துட்டா அது கடியில் இவ்வளோ பூ இருக்குது. இந்த பூவிலிருந்து இந்த வெள்ளை கலரில் இருக்கிறது இந்த நீட் இருக்கிற காம்பு, இது ரெண்டுத்தையும் இது மாதிரி எடுத்து போட்டு இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதே மாதிரி உள்ளே இருக்கிற எல்லா பூ ஒவ்வொரு இடத்துலையும் கட் பண்ணால் அது மாதிரி பூவாக இருக்கும். இது எல்லாத்தையும் எடுத்து இது மாதிரி வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு இதில் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டோம். இப்போது அந்த காம்பு நீக்கின இந்த வாழைப்பூவை இது மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த கட் பண்ணி பொடியாக வச்சுருக்கிற இந்த வாழைப்பூவை பார்த்திங்கன்னா இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ வாழைப்பூ போட்டுட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ரெடி பண்ணிவிட்டு ஒரு சின்ன சின்ன பால் சைஸில் ரவுண்ட் பண்ணி தட்டி எண்ணெயில் விட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நல்லா தட்டினதை இதில் எண்ணெயில் போட்டு மொறுன்னு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நிறைய வந்து தட்டி விட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் நல்லா திருப்பி போட்டு நல்லா மொறுன்னு எடுத்துக்கலாம், ப்ரௌன் ஆகிற வரைக்கும். இப்போ டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், வாழைப்பூ வடை சூப்பராக ரெடியாக ப்ரௌன் சுட சுட ஆரோக்கியமான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்படி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பிரித்தாவியன்.